சஃபா மர்வாவுக்கு இடையில் சை செய்யக்கூடிய நேரத்தில் தூய்மை என்பது நிர்பந்தமா? அதாவது மாதவிடாய் நிலையிலேயே ஒரு பெண் சை செய்யலாமா என்பதாக கேள்வி. அது மாதிரி ஒது இல்லாமல் சை செய்யலாமா என்பதாகவும் கேள்வி. பொதுவாக நாம் அறிந்து வைத்திருப்போம், தவாஃப் செய்கிறதுக்காக வேண்டி தூய்மை என்பது நிர்பந்தம். அது இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், உடை சுத்தமாக இருக்க வேண்டும், உடலும் சுத்தமாக இருக்கணும். எனவே பெருந்தொடக்குடன் குளிப்பு கடமையான நிலையில் தவாஃப் கூடாது. அது மாதிரி சிறுந்தொடக்குடன் ஒது இல்லாமலும் தவாஃபுங்கிறது அனுமதிக்கப்பட்டது அல்ல. அது ஹஜ்ஜனுடைய தவாஃபு, உம்ராவுடைய தவாஃபு அல்லது வெறுமன செய்யப்படக்கூடிய ஒரு சுன்னத்தான நஃபில், எல்லா தவாஃபுக்கும் ஒரே சட்டம்தான், தூய்மை என்பது நிர்பந்தம், அறிந்திருப்போம். சை செய்கிறதுக்காண்டி இந்த மாதிரி தூய்மையாக இருப்பது நிர்பந்தமா என்று கேட்டால் நமக்கு ஃபுகஹாக்கள், ஷரஹுல் முஹத்தபு, பதாயு ஸனாய, உருது ஃபத்வாக்கள், அது மாதிரி முக்தசருல் குதூரி போன்ற கிதாபில் பார்க்க முடியும். அது நிர்பந்தம் அல்ல, இது ஒரு பேணப்பட வேண்டிய ஒரு சுன்னத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இப்படி சொல்லுவதற்காண்டி அடிப்படை காரணம் ஒரு ஹதீஸ் நம்ம பின்னாடி சொல்கிறோம். அந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு இவங்க சட்டம் சொல்லுவாங்க. இந்த சைக்கு அடிப்படையான ஒரு கட்டாய சட்டங்கிறது ஒரு சட்டம் கட்டாயம். அது சைக்கு முன்பாக தவாஃப் அமைந்திருக்க வேண்டும் என்பது ஒன்று. அந்த தவாஃபு சஹீஹாக இருக்க வேண்டும், அதாவது கணக்கில் எடுக்கப்படக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமான நிபந்தனை. அதாவது தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணு தூய்மையாக இருக்க வேண்டும், மாதவிடாய் இல்லாத நிலையில் சுத்தமான நிலையில் தவாஃபை செஞ்சுருக்கணும். அதை செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மாதவிடாய் ஏற்பட்டால் அதே நிலையில் சஃபா மர்வா கடையில் சை செய்யலாம் என்பதாக மேலே சொன்ன கிதாபுகளில் சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸை அடிப்படையாக கொண்ட அந்த ஹதீஸு, இஃப் அலி மா இஃப் அலுல் ஹாஜு கைர அல்லா தத்தூஃபி பில் பைத்தி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உனக்கு இஹ்ராம் நிலையில் உனக்கு மாதவிடாய் ஏற்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ எல்லா அமலும் செய்து கொள்ளுமா, ஆனால் தவாஃப் மட்டும் செய்யாத, நீ சுத்தமாகிற வரைக்கும் என்பதாக சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துக்கொண்டுதான் தவாஃபு தூய்மையான முறையில் செய்து முடித்து விட்டால் சை செய்யும்போது அவங்க மாதவிடாய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்க சை பூர்த்தி ஆக்கலாம் என்பதாக சட்டம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு அம்மாவுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறது, இதே நிலையில் அரஃபாவில் தங்கிக் கொள்ளலாம், முஸ்தலிஃபாவில் தங்கலாம், மினாவில் கல்லெறியலாம், அனுமதி உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிறை 12க்குள்ளாக தவாஃப் செய்து முடிக்கணும் என்பதாக ஒரு சட்டம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமும் மாதவிடாய் உள்ள பெண்ணுக்கு வராது. அவங்க சுத்தமானதுக்கப்புறம் பிறை 14, 15 கூட அவங்க செய்து கொள்றதுக்கு அனுமதி உண்டு, சுத்தமானதுக்கப்புறம் என்பதாக சொல்லுவாங்க. சுருக்கத்தில் சை செய்கிறதுக்குங்கிறது உதுங்கிறது பேடப்பட வேண்டிய ஒரு சுன்னத்து. உது இன்றி ஒருத்தர் சை செய்து விட்டால் சை கூடிக்கிறோம். அது மாதிரி மாதவிடாயிலிருந்து சுத்தமாக இருப்பது தேவையான ஒன்று. ஆனால் ஒரு அம்மா தவாஃப் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதனை தொடர்ந்து அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டாலும் கூட அதே நிலையில் சை செய்யலாம், அனுமதி உண்டு என்பதாக பார்க்கின்றோம். அல்லாஹ் நமக்கு நல்ல அமல்கான நசீபை தருவானாக.